வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து வுட் பாலிஷுக்கு தேவையான டிப்ஸை பற்றி நாங்கள் சொல்கிறோம். எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நாங்கள் வந்து யூடியூப்பில் ஷேர் பண்ணுறோம். வுட் பாலிஷ் பற்றி நிறைய தெரிஞ்சுன்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து தொடர்ச்சியாக பாருங்கள். பியூ வுட் பாலிஷ் ஒர்க் வந்து ஃபுல் ஒர்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க்கில் தரேன். வுட் பாலிஷ் பியூ வுட் பாலிஷ் எப்படி அப்லோட் பண்ணுறது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வரும். இது வந்து ஹேண்ட் பாலிஷ் போட்டது. கீழெலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி பட்டு அந்த பாலிஷ்லாம் போயிடுச்சு. மேலாம் பார்த்தீங்கன்னா பாலிஷ்லாம் டல் ஆயிடுச்சு. பாலிஷ் இருக்குது ஆனால் டல் ஆயிடுச்சு. இது வந்து ஹேண்ட் பாலிஷு. நம்ம ஹேண்ட் பாலிஷ் போட போகிறோம் அப்படின்னா தேய்ச்சிட்டு நைஸ் பேப்பரில், அதாவது 100 அப்படின்னா 120 ml பேப்பரில் வந்து நல்லா தேய்ச்சிட்டு அந்த அழுக்கெல்லாம் தேய்ச்சிட்டு சீலர் போட்டு மேலே வந்து பாலிஷ் போட்டுக்கலாம். அது வந்து கொஞ்சம் கம்மியான ஒர்க்கு. இதுலேயே வந்து பியூ பாலிஷ் பண்ண போகிறீங்கன்னா அந்த பழைய பாலிஷை மொத்தம் ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து புதுசு மாதிரி இருக்கும். இது மேலே தேய்ச்சிட்டு நம்ம பியூ பாலிஷ் அப்ளை பண்ணாக்கா அது வந்து ஒரு அழுக்க மாதிரி தான் தெரியும். இப்போ அழுக்கெலாம் இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சாண்டிங் சீலரில் கொஞ்சம் கலர் போட்டு ஃபுல்லாக அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு அந்த சீலரை தேய்ச்சிட்டு மேலே வந்து பியூ பாலிஷ் அப்ளை பண்ணுவீங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. பியூ பாலிஷ் பண்ண போகிறீங்கன்னா ரிமூவ் பண்ணிடணும். எந்த ஒரு பாலிஷுமே பழைய பாலிஷ் இருக்கக்கூடாது. க்ளீனாக ரிமூவ் பண்ணி தேய்ச்சிட்டு இந்த டோரில் பாருங்கள், அந்த பழைய பாலிஷ் மொத்தம் ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணிவிட்டு அதன் பிறகு வந்து நம்ம தேய்க்கிறோம். பிசுறுலாம் இருக்கும். நம்ம மரத்தை சீவி எடுத்தோம். அந்த பிசுறுலாம் நிறைய இருக்கும். அந்த பிசுறுலாம் க்ளீனாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பியூ பாலிஷ் அப்ளை பண்ணலாம். எப்போவுமே நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறது ஒன்று தான், நம்ம தேய்க்கிறது மட்டும்தான் வுட் பாலிஷுக்கு ஒரு நல்ல ஒரு ஷைனிங் இருக்கும். அதில் மட்டும் குறைய வைக்காதீங்க. பிசுறுலாம் போகிற அளவுக்கு தேய்க்கணும். இந்த பூ மேலே அந்த பூ டிசைன் வந்து பாருங்க, அந்த பூவெலாம் மேலே வந்து வெட்டு வெட்டாக இருக்கும். இது வந்து கையில் வெட்டின பூ. கையில் வெட்டியிருந்தாக்கா அது மொத்தமே மோடும் பாலம் இல்லாமல் நம்ம வந்து நல்ல மரத்தூள் வர அளவுக்கு, அலைன்மெண்ட் இல்லாத அளவுக்கு வந்து நம்ம தேய்க்கணும். அப்படி தேய்ச்சா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்மூத்தான ஒரு ஃபினிஷிங் வரும். அது மாதிரி வந்து பிளைன் ஏரியா மரம் இருக்குது அப்படின்னா, மரம் எந்த வாட்டத்தில் இருக்குது பாருங்கள், அதே வாட்டத்தில் தான் நம்ம வந்து எமர் ஷீட்டை போட்டு தேய்க்கணும். குறுக்கும் நெடுக்கும் தேய்க்கக்கூடாது. அப்படி குறுக்கும் நெடுக்கும் தேய்க்கிறீங்க அப்படின்னா பாலிஷ் அடிச்சிட்ட பிறகு உள்ளெல்லாம் அந்த மரத்தை பார்த்தீங்கன்னா கீரலாக தெரியும். அதாவது நம்ம வந்து முகம் பார்க்குற கண்ணாடியில் வந்து யாருன்னா கீரில் போட்டு தேய்ச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி மரத்துக்குள்ளே வந்து அந்த கிரைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் குறுக்க கோடு விழுந்த மாதிரி இருக்கும். அதுமாரி அது வந்து தொலைவாந்து பார்த்தா தெரியாது, கிட்ட வந்து நம்ம வந்து பார்க்குறப்ப தெரியும். ஒரு நுணுக்கமான வேலை செய்ய போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து கவனிக்கணும். மரம் எந்த வாட்டத்தில் இருக்குதோ அந்த வாட்டத்தில் வந்து தேய்க்கணும். இது மாதிரி தேய்க்கிறப்போ குறுக்கும் எந்த கோடும் வரக்கூடாது. மரம் வாட்டத்தில் தேய்ச்சிங்கன்னா கோடே தெரியாது. அந்த எமர் ஷீட்டு போயிட்டு வர கீழெல்லாம் போயிட்டு வரும். அந்த கோடு வந்து தெரியாமல் இருக்கும். நம்ம ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. வுட் பாலிஷ் வந்து ஃபுல் ஒர்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். வுட் பாலிஷ் வந்து நிறைய வீடியோக்கள் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுறேன். பியூ பாலிஷ் லிங்க் வந்து கீழே லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபுல் ஒர்க் வந்து பியூ வுட் பாலிஷ் எப்படி அப்ளை பண்ணுறது அதனுடைய வீடியோ வந்து இருக்கும். அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி வீடியோ, வுட் ஸ்டைனர் எப்படி மிக்ஸ் பண்ணுறது, பட்டி எப்படி மிக்ஸ் பண்ணுறது, எல்லாத்துக்கும் தனித்தனி வீடியோ இருக்கும். நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் எங்களுடைய வீடியோக்கள் வந்து வரும். வுட் பாலிஷ் பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.